பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஏசாயா 31வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார், அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தேவன் இந்த நாளுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, பறந்து காக்கிற பறவையை போல என் ஜனத்திற்கு நான் ஆதரவாயிருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த நாளுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஒரு பறவையின் ஆதரவு உனக்கு உண்டு என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு, உறவினர்களால் தூக்கி எறியப்பட்டு, எல்லாராலும் பகைக்கப்பட்ட நிலைமையில் ஒரு ஆதரவு கரம் இல்லாமல், ஒரு ஆதரவு இல்லாமல் மிகவும் மனச்சோர்வோடு வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆதரவில்லாத உனக்கு, உன் குடும்பத்திற்கு பறந்து காக்கிற பறவையை போல நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்தோடு ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். நான் இந்த வார்த்தை இப்படி யோசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை குறித்து தியானிக்கும் பொழுதே ஒரு பறவையை போல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறார். உங்கள் குடும்பத்தின் மேல் இறங்கி வரப்போகிறார். எஸ் லார்ட். உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாக, உங்களை காத்து தப்ப பண்ணும்படியாக, உங்களை வந்து விடுதலையாக்கும்படியாக, நீங்கள் இருக்கிற இடங்களில் இதுவரை அனுபவிக்காத ஒரு பறவையின் அபிஷேகத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அந்த வார்த்தை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு பறவையின் ஆதரவை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். உங்கள் குடும்பம் தராத ஆதரவு, நீங்கள் நம்பினவர்கள் தராத ஆதரவு, உங்களை சுற்றிலும் இருக்கிற இடங்களில் தராத ஆதரவை, நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களில் தராத ஆதரவை, உங்களுடைய கையின் பிரயாசங்கள் அல்லது மற்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு தராத எல்லா ஆதரவையும் ஒரு பறவையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆதரவை இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், ஒரு ஆதரவளிக்கக்கூடிய பறவை உங்கள் வீட்டின் மேல் பறந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். உங்க வாழ்க்கையின் மேல இதுவரை இல்லாத அளவிலே பறவை ஆதரவளிக்கும்படியாக, என் ஜனத்தை காத்து தப்ப பண்ணும்படியாக இன்றைக்கு இந்த பறவை உங்கள் மேல், உங்கள் குடும்பங்களின் மேல், உங்க ஊழியத்தின் மேல், சபையின் மேல் பறந்து வருகிறது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய நிழல், செட்டைகளின் மறைவு, இந்த பறவையினுடைய செட்டைகளுக்கு கீழே நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். மல்கியால வாசிக்கிறோம், அவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு பறந்து காக்கிற பறவை உங்க வீட்டின் மேல் பறக்கும் பொழுது அந்த செட்டைகளுக்கு கீழே நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் தரப்போகிறார். வியாதியோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? பலவீனப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? சரீரத்தில் பலவேறு வியாதியினால, வலி வேதனையினால சொத்துரும் சுகவீனத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார். பறந்து காக்கிற பறவையை போல நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். இந்த பறவையின் கீழ் இருக்கிற நிழலிலே உனக்கு ஆரோக்கியம் உண்டு என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த பறவை உங்க வீட்டின் மேல் பறக்கும் பொழுதே எல்லா வியாதியிலிருந்து உங்க சரீரத்திற்கு ஒரு உன்னத ஆரோக்கியத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. மருந்து மாத்திரைகள் தர முடியாத ஆரோக்கியம், டாக்டர்களால் தர முடியாத அநேக ஆரோக்கியத்தை பறந்து காக்கிற
பறவையின் செட்டைகளின் நிழலிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது அவர் நிறைவாய் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சங்கீதம் 91 வாசிக்கிறோம், அவருடைய செட்டைகளின் கீழ் சோத்திரம் உனக்கு அடைக்கலம் உண்டு. Praise God, hallelujah. அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அந்த பறவை எனக்கு ஆதரவு மாத்திரமல்ல, அந்த பறவை எனக்கு ஆரோக்கியத்தை மாத்திரமல்ல, அந்த பறவை எனக்கு நல்ல அடைக்கலத்தை தருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த வார்த்தை விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல அடைக்கலமாய் கர்த்தர் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. இதுவரை இல்லாத அளவிலே ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக, நல்ல அரணாக, நல்ல பாதுகாப்பாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் தனியாள் கிடையாது, நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. காரணம், பறவையை போல பரிசுத்த ஆவியானவர் பறந்து கொண்டிருக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் சோத்திரம் அடைக்கலம் புகுற போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நான்காவது, அந்த செட்டைகளின் கீழே களி கூறுதல் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், அவருடைய செட்டைகளின் கீழே நான் களி கூறுவேன். அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். நான் சொல்லுகிறேன், அந்த செட்டைகள் உள்ள பறவை உங்க வீட்டின் மேல் பறக்க பறக்க உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உங்க புலம்பலை எல்லாம் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறார். இதுவரை இல்லாத ஒரு களி கூறுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு அந்த பறவையின் ஆதரவின் மூலமாய், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? அந்த பறவை பறக்கும் பொழுது ஆதரவு உண்டாகிறது, அந்த பறவை பறக்கும் பொழுது ஆரோக்கியம் உண்டாகிறது. 3, அந்த பறவை பறக்கும் பொழுது அடைக்கலம் உண்டாகிறது. 4, அந்த பறவை பறக்கும் பொழுது அது செட்டைகளின் கீழே எனக்கு களி கூறுதல் உண்டாகிறது. 5, அந்த செட்டைகளின் கீழே நிறைவான பலன் எனக்கு உண்டாகிறது. ரூத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய செட்டைகள் கீழே வந்திருக்கிற உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. அநேக குறைவுகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? அநேக ஏமாற்றத்தோடு, தோல்வியோடு, பிசினஸ்ல, கையின் பிரயாசத்துல, பொருளாதாரத்துல நிறைய ஸ்தோத்திரம் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். அவருடைய செட்டைகளின் கீழே வந்திருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன் அவராலே கிடைக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். இந்த வார்த்தையை நான் இப்படி விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஆன் டைம், அதே டைம்ல ஒரு பறவையை போல பரிசுத்த ஆவியானவர் உங்க வீட்டின் மேல் பறக்க போகிறார். அவர் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே சோத்திரம் ஒரு நிறைவான பலன் உங்க குடும்பத்தின் மேல் இறங்கி வரப்போகிறது. உங்க வாழ்க்கையின் மேல சோத்திரம், உங்க சரீரத்தின் மேல, உங்க கையின் பிரயாசத்தின் மேல அந்த நிறைவான பலன் இறங்கி வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன். மரணம் கடந்து போகும் மட்டும், மரணத்தின் வல்லமைகள், மரணத்தின் போராட்டங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய செட்டைகளின் கீழே வந்து அமருவேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? மரண போராட்டத்தோடு, தற்கொலை எண்ணங்களோடு, ஏன் வாழணும், எதுக்காக வாழணும், என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இனி நான் வாழ்ந்து என்ன ஆக போகுது, எல்லாத்தையும் இழந்துட்டேனே, மரணம் ஒண்ணுதான் தீர்வு, அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், பறந்து காக்கிற பறவை உங்க மேல் பறக்க போகிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சோத்திர. விக்கினங்கள் கடந்து போக மட்டும், அந்த மரணத்தின் வல்லமைகள் கடந்து போக மட்டும் அந்த செட்டைகளுக்குள்ள நீங்க கடந்து வாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சபையே, தேவ பிள்ளையே, நீங்க எங்க இருந்தாலும் இன்றைக்கு அந்த செட்டைகளுக்கு கீழே கடந்து வாங்க. எத்தனை விக்கினங்கள் வந்தாலும், எத்தனை வியாதிகள், போராட்டங்கள், குறைவுகள் வந்தாலும் அந்த செட்டைகளின் கீழே வர வர அவராலே உங்களுக்கு கர்த்தர் ஆதரவை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? 1, பறந்து காக்கிற பறவை
ஆதரவாய் நமக்கு ஆதரவை கொடுக்க போகிறது. 2, அந்த செட்டைகளின் கீழே நமக்கு ஆரோக்கியம் உண்டாக போகிறது. 3, அந்த செட்டைகளின் கீழே நமக்கு நல்ல அடைக்கலத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். 4, அந்த செட்டைகளின் கீழே நம்மை கர்த்தர் களிகூரச் செய்ய போகிறார். ஓ பிரைஸ் காட், எவ்வளவு அழகான தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். 5, அந்த செட்டைகளின் கீழே நிறைவான பலன் நமக்கு கிடைக்கிறது. 6, அந்த செட்டைகளின் கீழே நான் இருக்கும் பொழுது மரணமோ விக்கினங்களோ எது வந்தாலும் என்னை அணுகாது. நான் சொல்லுகிறேன், இந்த பறந்து காக்கிற பறவை வேற யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற ஸ்தோத்திரம் நம்முடைய ஆண்டவர். ஓ பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல் இறங்கினது உண்மை என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற ஓ பிரைஸ் காட் அவரை பின்பற்றுகிற உங்கள் மேல இந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வர போகிறார். பிரைஸ் காட், ஹalleluya. பறவை என்பது இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவராலே உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாக போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை களிகூரச் செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய செட்டைகளின் கீழே நிறைவான பலன் உண்டாக போகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய பறவையின் கீழே ஓ பிரைஸ் காட் விக்கினங்கள் வந்தாலும் ஒரு சேதம் உங்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். பிரைஸ் காட், ஹalleluya. ஒரு ஆதரவின் பறவை பறந்து வந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. பிரைஸ் காட், ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் யாருக்காய் எதற்காய் ஜெபிக்கிறீர்களோ அவைகளின் மேலே நான் இப்பொழுது ஒரு பறவை பறப்பது போல நான் ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் காப்பேன் என்று சொல்லுகிறார். நான் விடுவிப்பேன், நான் வந்து விடுவிப்பேன், நான் வந்து விடுவிப்பேன். இயேசுவின் நாமத்தினால பறவையாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என் ஜனத்தின் மேல் இறங்கி வருவீராக, என் ஜனத்தின் மேல் இறங்கி வருவீராக. Praise God in Jesus name. இயேசுவின் நாமத்தினால இந்த 6 விதமான ஆசீர்வாதங்களும் இந்த செட்டைகளின் கீழே இருக்கிற என் ஜனங்களுக்கு கிடைப்பதாக. சோத்திரம். பறவையை போல பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையிலே நீ பறந்து ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவீராக. இந்த வார்த்தை அபிஷேகத்தையும் அற்புதங்களையும் கொண்டு வருவதாக செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். விசுவாசியுங்கள். உங்க வீடுகளின் மேல ஒரு பறவை பரிசுத்த ஆவியானவருடைய ரூபத்தில் பறந்து வரப்போகிறது. பெரிய மேன்மையை நீங்கள் காணப்போகிறீர்கள். தைரியத்தோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள். அவர் உங்க மேல உங்க செட்டைகளின் நிழலிலே அவர் நடந்து வருகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.